சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகா சிந்து தான் 1,00,000 ரூபா பணத்தை திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி அப்படியே சிந்து மேல போட, நம்ம சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பைரவியும் ஆறுமுகமும் வராங்க. அது எப்படி இந்த வீட்ல இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது சிந்து மட்டும் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா, யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்க மேல தானே சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் விசாரிக்கல. நீ போலீஸ வர சொல்லு. சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சஞ்சயே வந்து எல்லாரையுமே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பைரவியும் ஃபோன் பண்ணி சஞ்சய் கிட்ட விஷயத்த சொல்லி வர சொல்றாங்க. ஸோ சஞ்சயும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அந்த கேப்ல தான் நம்ம சிவா அதிரடியா என்ட்ரி கொடுக்குறாப்புல. உள்ளார வந்த சிவா வந்து என்ன சொல்றாப்புல அப்படின்னா, சிந்து இந்த பணத்தை எடுக்கல. ஆனா பணத்தை யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மகாவுக்கு லைட்டா கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சிவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து மேல சந்தேகம் இல்லாததுனால தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல சிந்துவ காப்பாத்துறதுக்கு நீ பொய் சொல்ற அப்படின்னு சிவாவையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்துல வெளியில போயிட்டு இசக்கிய இழுத்துக்கிட்டு வராப்புல நம்ம சிவா. இசக்கிய பார்த்த உடனே இங்க அன்னபூர்ணிக்கு ஷாக் ஆகிருக்கு. இவன் ஜெயில தானே இருக்க வேண்டியது, இவன் எப்படி வெளியில வந்தான் அப்படின்னு சொல்ல, இவனை பெயில்ல எடுத்துட்டாங்க காசு கொடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சிவா. சரி, இவனுக்கு பெயில்ல எடுக்கிறதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாப்புல நம்ம சிவா. உடனே நம்ம மகா இருந்துக்கிட்டு, வக்கீல் தான் பெயில்ல எடுத்திருப்பாப்ல அப்படின்னு சொல்ல, ஆமா வக்கீல் தான் பெயில்ல எடுப்பாங்க. ஆனா அதுக்கு காசு யாரு கொடுத்தா அப்படின்னு சிவா சொல்ல, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு மகா மறுபடியும் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம சிவாவே சொல்றாப்புல, அம்மா தான் உங்க ரூமுக்குள்ள போயிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா போய் வக்கீல் கிட்ட கொடுத்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சிவா சொல்றாப்புல. அப்பயும் இந்த மகா வந்துக்கிட்டு, இல்லவே இல்லை இவன் பொய் சொல்றான், சிந்துவை காப்பாத்துறதுக்கோசரம் இப்படி சொல்றான் அப்படின்னு சும்மா முரண்டு பிடிக்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் என்ன, செல்போன்ல வீடியோவை காமிக்கிறாங்க. வக்கீல் கிட்ட ஒரு மஞ்சள் பைய கொடுக்கறத காமிக்கிறாங்க. பணம் அதுல இருக்கிறது தெரியாததுனால, இல்ல இல்ல அதெல்லாம் பணம்லாம் இல்லை, நான் பணமே எடுக்கவே இல்லை அப்படி இப்படின்னு மகா பயங்கரமா பில்டப் பண்ணி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அன்னபூர்ணியால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியல. இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ள மறுபடியும் இசக்கிய பிடிச்சி இழுத்து, ஆமா நீயும் என் அம்மாவும் கோயில்ல பேசிக்கிட்டீங்களே அந்த விஷயத்தை பத்தி சொல்லு அப்படின்ன உடனே மகாவுக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா சிந்துக்கிட்ட இருந்து கோயில் நகையை திருட சொன்னதே மகா தானே. அந்த விஷயம் இப்போ வெளியில வரப்போகுது இல்லையா. இதை கேட்ட உடனே மகா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இசக்கி வாயாலே சொல்ல சொல்லி நம்ம சிவாவும் சொல்றாப்புல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அதாவது அடுத்த வாரம் பயங்கரமா ஒரு சம்பவம் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்க.